அதாவது அவங்க எப்பவுமே பிஜேபி வந்து தான் பலவீனமான மாநிலங்களில் எப்படி வந்து தன்னுடைய செல்வாக்கை விஸ்தரித்தது, ஆட்சி அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுன்னு தெரிஞ்சதுங்கன்னா நீங்கள் இதை கேட்க மாட்டீங்க. அவங்க அழகாக ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணின்றாங்க. அது காலப்போக்கில் இல்லை, கொஞ்ச நாள்லேயே அது பிஜேபி கூட்டணியாக மாறிடும். அதில் பிஜேபி தான் அங்கே எல்லாமே தேர் கோயிங் டு பி, மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி அரசு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எடப்பாடி ஒரு நாம்கே ஆவாஸாக இருப்பார், பெயரளவுக்கு தான் முதல்வராக இருப்பார். பிஜேபி கால் வச்ச மாநிலம் சகிக்குமாங்க? யோசிச்சு பாருங்கள் நீங்கள், என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில் கடந்த 11 வருடங்களாக என்ன நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏடிஎம்கே ஒரு விக்டிமாக தான் பார்க்குறேன், டு பி ஃப்ராங்க் வித் யூ. வேறு வழி இல்லை. ஆனால் அதனால் அவங்கள ஏற்றுக்க முடியாது. நம்ம இது இனிமேல் வந்து ஃபைட் டு த ஃபினிஷ் தான். இது வந்து இப்போ நடுநிலைன்ற ஒன்று இடமில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இது திமுக கூட்டணி வந்து மிக கடுமையான சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லைன்றதையும் கூட நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் ஓராண்டு கழித்து மக்களிடம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இன்னும் ஓராண்டில் அதிகமாக மாறும். அப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக இன்னும் குட்டி கட்சிகள்லாம் சேர்க்கும்போது ஆன்டி ஸ்டாலின் என்பது ஆன்டி மோடியை வந்து டைல்யூட் பண்ணிடும். அப்போ டஃப் ஃபைட் இருக்கும். இந்த சேர்ந்த ஒரே காரணத்தாலேயே மக்களவைத் தேர்தல்களில் பிஜேபி தோற்கடிக்கப்படுவது மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் தோற்கடிக்கப்படவும் உறுதியாக சொல்ல முடியாது. அது நாங்கள் டஃப் ஃபைட்டுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது.